எல்லா காலத்திலுமே வந்து காங்கிரஸுக்குள்ளே ஒரு செக்ஷன் வந்து யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ தமிழ்நாட்டில் அது அண்ணா திமுக திமுக அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு அளவுக்கு காங்கிரஸ் ஹை கமாண்ட் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த முற்றுப்புள்ளி வைக்க காரணம் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த படுதோல்வியும் ஒரு காரணம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது திமுகவிடமிருந்து போன ஒரு செய்தியும் காரணம் என்று நான் அறிகிறேன். தொடர்ந்து இப்படிலாம் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது, கிளாரிஃபை பண்ணிவிடுங்க, போகிறதுனா போயிடுங்கன்ற லெவலுக்கு திமுகவிடம் வந்து செய்திகள் வந்ததாக நான் அறிகிறேன். ஏன்னா திமுகவுக்கும் சுயமரியாதை இருக்குல்லங்க. நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய ரிப்போர்ட்டு விஜயோட காங்கிரஸ் பேசுதுன்னு, அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் தினத்தந்தியில் பேனர், அதுக்கு அடுத்த நாள் தினமலரில் 8 கால நியூஸ். யோசிச்சு பாருங்க, 3 நாள் இப்படி வந்ததுன்னா திமுக எப்படி அதை அனுமதிக்கும்? இதை பண்ணது காங்கிரஸ் சேர்ந்தவங்களா? பிளான் பண்ணது காங்கிரஸ்லேருந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், இது வந்து சிஸ்டமேட்டிக் பிளான்டிங். தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். இது எங்கேருந்து வருது? இது பிளான்டிங்ன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது. ஏன்னா திமுக வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் காங்கிரஸ் இருக்குது, அவங்க இதில் கோவப்படுறாங்க, அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. திமுகக்குள்ளே இது கோபத்தை உண்டாகுது. என்ன இப்படி போகிறோன்றான போகிறதுனா போன்ற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க.